லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா யாராத்தா? பின்ன அண்ணன் தான் சித்தப்பா. ஆமா ஆமா ஆமா, சின்ன விஷயமா பண்ணிருக்கோம். வர்ற வழியில செந்தில பார்த்த சோடா கடைக்காரன் மயக்க அடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனுக்கு சோடா கொடுத்து தெளிய வச்சு என்னடா விஷயம்னு கேட்டா, செத்து போனவன் எப்படி உசுரோட வந்திருக்கான் இல்ல பேயா வந்திருக்கானான்னு என்னைய கிண்டல் பண்றான். ஆமாண்டா, செத்து போனவன் திரும்ப தான் வந்திருக்கான். கத்தியால எதுக்கு குத்துனாங்க? கொல்றதுக்கு தானே. என் புள்ள அதில இருந்து பொழைச்சி மறுபிறவி எடுத்து வாத்தியாரா வந்திருக்கான். நீ அண்ணங்கிட்ட பேசுதா? அண்ணா, என்னத்தா அண்ணங்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணிப்புட்டிய? நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். அது கரெக்ட் தான். அதுக்காக மாப்பிள்ள உசுரோட இல்லைன்னா சொல்லுவ? அவங்க உசுரோட இருக்கணும்னு தான் அப்போ உசுரோட இல்லைன்னு சொன்னேன். எப்படியோ மாப்பிள்ள வாத்தியார் ஆயிட்டார்ல, அது போதுமா எனக்கு. ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் வச்சிடுறேன். ம். அண்ணா, அமுதா, மாப்பிள்ள எப்படின்னு இருக்க? மாப்பிள்ள வாங்க. உங்களை திரும்ப பார்த்ததுல எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்துட்டோம். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். 2 வருஷமா நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல. போன எல்லாமே ஒரு நல்லதுக்கு தாம்மா. இளங்கோ, ஆ? இது கோயில். நாம யாரையும் வெளியே போகணும் சொல்ல முடியாது. இங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். அதனால நாம வெளியே போலாம். அப்புச்சி, 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 ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். அப்புச்சி, எனக்காக ஒரே ஒரு நிமிஷம். கோவில்ல யாரோ ஒருத்தர் புலம்புறதா நினைச்சு கூட கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல செய்தி அப்புச்சி. உங்களை நேர்ல வந்து பார்த்து சொல்லலாமே தான் வந்தேன். உங்க மாப்பிள்ள வாத்தியார் ஆயிட்டாக. அவங்க சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டாக. நான் உங்ககிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். அத மார்த்தட்டி சொல்லல. மீற மாட்டான். அவன் வாக்கு போச்சுன்னா அவன் உயிர் போச்சுன்னு நினைக்கிறவன். ரொம்ப சந்தோஷம் அப்புச்சி. இனி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அதை எப்படியாவது நாம சரி பண்ணிடலாம். இனிமே நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்புச்சி. என்னது ஒன்னாவா? என்ன லூசு மாதிரி பேசுற?
நான் யாரு உனக்கு? நாம எதுக்கு ஒண்ணா இருக்கணும்? நான் வாக்கு கொடுத்தது உண்மைதான். கொடுத்த வாக்க மீற மாட்டேங்கிறதும் உண்மைதான். நான் என்ன வாக்கு கொடுத்தேன்? என் மகளோட புருஷனை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். நீயே என் மக இல்ல, அப்புறம் எப்படி இவன் எனக்கு மாப்பிள்ளை ஆவான்? அப்புறம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்படி செல்லும்? நீ எனக்கு மகளா இருக்கும்போது கொடுத்த வாக்கு தான். நீ தான் எனக்கு மகளா இல்லையே. நீ என் மகன்னு நினைச்சு ஒரு அப்பனா உன் கால்ல விழுந்து என் மரியாதையை காப்பாத்தி கொடுன்னு கேட்டேன். அன்னைக்கு நீ என்ன அப்புச்சியா நினைச்சிருந்தன்னா கல்யாணத்துல அம்புட்ட பேர் முன்னாடி என்ன அசிங்கப்பட விட்டுருப்பியா? நீ என்ன அப்புச்சியா நினைக்காதப்போ நான் ஏன் உன்னை மகளா நினைக்கணும்? நான் ஏன் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்? அன்னைக்கு நீ பண்ண பிரச்சனையால தான் என் சொத்தை அந்த குடும்பத்துக்கு எழுதி வச்சேன். இப்போ நடு ரோட்ல நிக்கிற. உமா என்னை ஏமாத்தினாலும் அதுக்கு ஆரம்ப புள்ளி யாரு? நீதானே? நான் ஆசையா வளர்த்த 2 பொண்ணுங்களும் என்னை ஏமாத்திட்டாங்க. நானே இப்போ ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கேன். இதுல எங்க இருந்து வந்துச்சு இந்த மக சொந்தம் மருமகன் சொந்தம்? நான் யாரையுமே ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. என் பசங்களை கூட நான் ஏன் கூட வச்சிருக்கேன்னா அவங்கள நம்பி 2 பொண்ணுங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காகத்தான். சிதம்பரம் தான் பொண்ணுங்களை வேணா சரியா வளர்க்காம இருந்திருக்கலாம். ஆனா சிதம்பரம் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க என்னால கஷ்டப்படக்கூடாது. இல்லைன்னா இவங்களையும் எப்போ தனியா போக சொல்லிருப்பேன். இனியும் பிள்ளைங்களை நம்பி இந்த சிதம்பரம் ஏமாற விரும்பல. அதுக்கான வயசும் எனக்கு இல்லை. நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன்னு ஒரு நாளும் வருத்தப்படலை. ஏன்னா நான் என் வாழ்க்கையை நடுரோட்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. வாழ்க்கை ஒரு வட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திரும்பவும் சொந்தத்தை நம்பி நான் ஏமாற விரும்பல. இந்த கஷ்டத்தை கூட தாங்கிப்பேன். ஆனா நீங்க பண்ண துரோகத்தை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. திரும்பவும் எனக்கு அந்த மாதிரி ஏமாற்றம் வேண்டாம். எனக்கு இனிமே எந்த உறவும் தேவையில்லை, யாரும் வேண்டாம். நான் யார நம்பியும் இல்லை. நீங்க எப்படியோ சந்தோஷமா இருங்க. இளங்கோ, வா போலாம். அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பச்சி பேசுனது ஒன்றும் எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா அவர் மனசு அம்புட்டு காயப்பட்டிருக்கு. நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் வருத்தப்படாத. எல்லா காயத்துக்கும் மருந்து காலத்துக்கிட்ட இருக்கு. எல்லாம் ஒரு நாள் கை கூடி வரும். நம்ம திரும்பவும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். மாப்பிள்ளை வாத்தியாரானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் இதை அப்பச்சியும் ஏத்துக்குவாங்க. அந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். சரி, நான் வரேன். வரேன் மாப்பிள்ள. சரி. வரேண்ணா. சரிம்மா, போயிட்டு வா. வரேன் மண்டி.
அதான் மகளா நான் பண்ற கைமாறு. அவங்களால என்னைக்குமே என்ன வெறுக்க முடியாது. எங்க உறவு ஒண்ணும் காத்துல எழுதின வார்த்தை இல்ல, அது கடவுள் போட்டு முடிச்சு. ம், அதை என்னைக்கும் யாராலையுமே பிரிக்க முடியாது. ம். என்ன வாத்தி, என்ன லுக்கு? ம். அப்படியே ஆளை முழுங்குற மாதிரி பாக்குறிய? பதில் பேசாம இப்படி பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் தெரியாதே. நாம ஒரு விஷயத்தை ஏன் 2 வருஷமா தள்ளி போட்டோம்னு தெரியுமா? என்ன 2 வருஷம்? என்ன தள்ளி போட்டோம்? நமக்குள்ள நடக்க வேண்டியது. என்ன நமக்குள்ள நடக்க வேண்டியது? அதுவா, நான் மட்டும் அப்பவே வாத்தியாரா இருந்திருந்தா ம், அது அப்பவே நடந்திருக்கும். எது எப்பவே நடந்திருக்கும்? என்ன வாத்தி, 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் வந்திருக்கிய. ஆமா, இன்னும் ஸ்கூல்ல சேரணும், பிள்ளைகளுக்கு நல்லபடியா பாடம் எடுக்கணும், இந்த ஸ்கூல்ல நல்ல முறையா தூக்கி நிறுத்தணும். ஆ, அந்த யோசனை எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. வாத்தி புத்தி வேற எங்கெங்கயோ அலையிற மாதிரி இருக்கே. ஆ. என்ன வாத்தி, சரியில்லையே. ஹலோ மேடம், உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? வாத்தியார் ஆகாம தானே இம்புட்டு நாளா என்ன முறைக்கிறது, திட்டுறது, தடுக்கிறது, சபதம் போட்டது இல்லாம கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனீங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வாத்தியார் ஆகிட்டேன்ல. ம், எங்க கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. அதாவது நடக்க வேண்டிய டைம்ல கரெக்டா நடந்துச்சுன்னா இந்நேரம் 2 வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கும். எங்க அம்மா இந்நேரம் பாட்டி ஆயிருக்கும், எங்க மாமா தாத்தா ஆயிருப்பாரு, நாமளும் அடுத்த தங்கச்சி பாப்பாக்கு ரெடி ஆயிருப்போம். ஹலோ வாத்தி, பொறுங்க பொறுங்க பொறுங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க இப்ப பாஸ் தான் ஆயிருக்கிய, ஆ, இன்னும் பசங்களுக்கு பாடம் எடுக்கல. சாக் பீஸ கையில எடுத்து போர்டுல பாடம் எடுத்தாதான் நீங்க முழு வாத்தி. அது சரி. நான் பாடம் எடுத்து அவன் பாஸ் ஆகி அடுத்த ஒருத்தன் வந்து அவனுக்கு நான் பாடம் எடுத்து கடைசியில நான் ரிட்டையர்ட் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னத்த பண்ண? இங்க பாரு அமுதா, என்ன விளையாடுறியா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நானும் போனா போகுது, தப்பு நம்ம பக்கம்னு ஆசை மொத்தத்தையும் உள்ள அடக்கிட்டு ஒதுங்கி இருந்தா ரொம்ப தான் பண்ற. அதான் இப்ப தப்பெல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன?
ஆம்பளைங்களை அலைய விட்டு பாக்குறதே பொம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. இனி என்னால பொறுக்கவும் முடியாது, இந்த விஷயத்தை தள்ளி போடவும் முடியாது. யோ வாத்தி, புரியா? அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வேணாமா? ஆ? இப்படி பட்ட பகல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதனால இனி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் பகல் தான். யோ வாத்தி, சொன்னா கேளு, இதெல்லாம் தப்பு. படிச்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? இதுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? இந்த விஷயத்துல தப்பு தான் சரி, சரி எல்லாம் தப்பு. வாத்தி, சொன்னா கேளு, அவசரப்படாத. சொன்னா கேளு, கிட்ட வராத. அத்தை சித்தப்பாலாம் வந்துட போறாங்க. சொன்னா கேளு. அமுதா, இல்ல அமுதா, இரு. வேண்டாம் வாத்தி, இது தப்பு. வேண்டாம் வாத்தி, சொன்னா கேளு. வேண்டாம், சொன்னா கேளு, சொன்னா கேளு. போன் போன் இருக்கட்டும். கரெக்டா இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நான் போன் எடுக்கிற ஐடியாவிலே இல்ல. ஏதாவது முக்கியமான போனா இருக்க போது எடுங்க. எனக்கு இதான் முக்கியம். நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க போய் போன் எடுங்க. அம்மா. அத்தையா? அம்மா. செந்திலு, எங்கேயும் வெளியில போயிடல, வீட்ல தானே இருக்க? ஆமாமா, வீட்ல தான் இருக்கேன். எங்கேயும் போயிடாதயா, இன்னைக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நானும் உன் மாமனும் கடைக்கு போய் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. என்னம்மா? அதான்யா, ரொம்ப நாளா தள்ளி போன விஷயம், இன்னைக்கு அத நல்லபடியா நடத்திடலாம். அதனால நீ வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாதயா. நாங்க வந்துட்டு இருக்கோம். போன வைக்க அவனையே இம்சப்படுத்துறா. போ. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். வச்சிடுறேம்மா. சரி, பொறுத்தது பொறுத்தாச்சு. கொஞ்சம் ராத்திரி வரைக்கும் பொறுப்போம். நமக்கு இந்த பூ பழம் அலங்காரம்லாம் வாழ்க்கையில நடக்கணும்ல. ஏற்கனவே ஒரு தடவை மிஸ் ஆயிருச்சு, இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல. இப்போ நான் போகலாமா? இப்ப போ. ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ராத்திரி வந்துரு. என்ன வெக்கமா? பார்க்க சகிக்கல, தள்ளுங்க. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். இந்த பைய கூட போய் ஒரு தட்டை எடுத்துட்டு வா. போன புடி, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாடா.
ஏன் மாப்பிள, ஏன்டா இது வாயை பொழுதுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ம்? யாருக்கும் ஏதோ பண்ற மாதிரி சும்மா நிக்கிற நீ? இந்த ஏற்பாடுலாம் உனக்கு தாண்டி. ஆ. போய் குளிச்சுட்டு வா. மாமா எதுக்கு மாமா கத்துற? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூச்சமே இல்லாம இம்புட்டு சத்தமா அசால்ட்டா செய்றீங்க. இதுல என்னடா கூச்ச வண்டி கிடக்குது? எல்லா குடும்பத்திலும் நடக்க வேண்டியதானே இது. ஆ, ஆ.